ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக அரசு அறநிலையத்துறைக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபுல் டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வேலைவாய்ப்புக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 18, மேக்ஸிமம் 45. இது எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, அதாவது பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தாலும் சரி, ஓபிசி கேட்டகரியாக இருந்தாலும் சரி, எஸ்சி எஸ்டி கேட்டகரி எந்த கேட்டகரி பீப்புள்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் மினிமம் 18 மேக்ஸிமம் 45க்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் மினிமம் 5th பாஸுக்கும் வேலைவாய்ப்பு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எனி டிகிரிக்கும் வேலைவாய்ப்பு சொல்லியிருக்காங்க. ஸோ 5th பாஸ்லேருந்து நீங்கள் கிராஜுவேட் வரைக்கும் படிச்சிருக்கவங்க யாராக இருந்தாலும் சரி இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். முழுக்க நிரந்தர அரசு வேலை தான். பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் கீழே தான் ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறாங்க. எந்த ஒரு டெம்பரவரி கான்ட்ராக்ட் பேஸ்னாலும் நினைக்க வேண்டாம். சேலரி பொறுத்த வரைக்கும் மினிமம் பார்த்திங்கன்னா 12,000 மேக்ஸிமம் 48,000 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதாகவும் அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 17 பிப்ரவரி 2024 தான் லாஸ்ட் டேட். 2 வாரம் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 வாரத்துக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா நீங்கள் அனுப்புகிற அப்ளிகேஷன் ஃபார்ம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ரிஜெக்ட் தான் பண்ணிடுவாங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸும் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். போட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கான வேலைவாய்ப்பு கிடைச்சிடும் அறநிலைத்துறையில். இதெல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலை வாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்கும் படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்னங்க தான் பார்க்கலாம். மக்களை பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிற அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். உள்ளே போனீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் என்ன மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பதவியின் பெயர் என்ன போஸ்டிங்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல விண்ணப்பதாரரின் பெயர், அதாவது அப்ளிகன் நேம் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல தந்தை அல்லது கணவர் பெயர், யார் பெயரை மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பெயரை கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிரந்தர முகவரி, நீங்கள் இப்போ இருக்க தற்போதைய முகவரி, ப்ரெசன்ட் அட்ரஸ் என்னவோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், ஏரியா நேம், டிஸ்ட்ரிக்ட், தாலுக், பின்கோட் எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது பிறந்த தேதி மற்றும் வயது ரெண்டையுமே மென்ஷன் பண்ணணும். டேட் ஆஃப் பர்த்தும் மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். இது இல்லாமல் இந்த ப்ரூஃபுக்காக நீங்கள் டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது ஸ்கூல் சர்டிஃபிகேட் இருந்தாலும் சரி கம்பல்சரியாக அட்டாச் பண்ணணும். அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்புக்கு ஏன்னா இது கோவிலில் வேலைவாய்ப்பு அப்படிங்கிறங்காட்டி இந்து ரிலீஜியன்ஸ் மட்டும்தான் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி இதுக்கு பார்த்திங்கன்னா தமிழக அரசு வேலைவாய்ப்பு. ஸோ நீங்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவரான்னு கேட்டிருக்காங்க, எஸ்ன்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கல்வி தகுதி மற்றும் இதர தகுதிகள், அதாவது நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னு மென்ஷன் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா கரிக்குலராக வேறு ஏதாவது டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் அந்த மாதிரி ஏதாவது படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். இல்லைன்னா என்ன படிச்சிருக்கீங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணால் போதும். இதுக்கு முன்னாடி ஏதாவது கோயிலில் நீங்கள் வேலை செஞ்ச அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் மென்ஷன் பண்ணுறது தேவை கிடையாது. அதே மாதிரி விண்ணப்பத்தான குடும்பத்தை சார்ந்தவங்க யாராவது வேறு ஏதாவது கோயிலில் நீங்கள் வேலை செய்கிறாங்களா அப்படிங்கிற டீட்டெயில்ஸை கேட்டிருக்காங்க. இருந்துச்சுன்னா மென்ஷன் பண்ணுங்கள், இல்லாட்டி விட்டுருங்க. நன்னடத்தை சான்று வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. பதிவு பெற்ற அதிகாரியிடம் இருந்து, அதாவது கவர்மெண்ட் கெஸ்டட் ஆஃபீஸர்லேருந்து ஒரு NOC வாங்கணும். ஸோ அவங்கக்கிட்ட வாங்கி அதையும் அட்டாச் பண்ணி அனுப்பிச்சிக்கோங்க. அதுக்கடுத்தது பொதுவானவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல என்ன மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா, வேறு ஏதாவது நீங்கள் ஏதாவது மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கான டீட்டெயில்ஸ் மேலே எதுவும் கொடுக்கல. ஸோ நான் இதில் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறக்கான ஏதாவது விஷயம் உங்கள்கிட்ட இருக்குது, நான் இதை மென்ஷன் பண்ணால் எனக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருந்துச்சு அப்படின்னா பொதுவானவையில் மறக்காமல் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நாள் மற்றும் இடம் என்ன, நீங்கள் என்றைக்கு அனுப்புகிறீங்க, அதே மாதிரி உங்கள் ஊர் பேர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல விண்ணப்பதாரரின் கையொப்பம், அப்ளிகண்ட்டோட சிக்னேச்சரை மறக்காமல் போட்டு தான் அனுப்பணும். போடாமல் அனுப்பிச்சிட்டிங்கன்னா சிம்பிளாக அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே கிளியராக மென்ஷன் பண்ணி அனுப்பிச்சிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் கம்பல்சரி உங்களுக்கு வேணும். வாங்க நோட்டிஃபிகேஷனை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம்.
பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதுதான் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 17/2/2024 தான் இதுக்கான லாஸ்ட் டேட். சாயந்தரம் 5:45 மணிக்குள்ளே நீங்கள் சப்மிட் பண்ணணும்னு இந்த வேலைவாய்ப்புக்கு அறிவிச்சிருக்காங்க. ஓகே, என்னென்ன வேலைவாய்ப்புகள் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணினி இயக்குனர் மற்றும் இரவு காவலர் 2 விதமான பதவிகள், அதாவது கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் மற்றும் நைட் வாட்ச்மேன் 2 விதமான பதவிகள். ஓகே, ஃபஸ்ட்டு கணினி இயக்குனர் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 15,300லேருந்து 48,700 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு அல்லது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களில் வழங்கப்பட்ட கணினி அறிவியல் பட்டயம் பெற்றிருக்கணும். அதாவது நீங்கள் கிராஜுவேட் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் முடிச்சிருக்கணும். கூடவே பார்த்தீங்கன்னா தமிழ் மற்றும் ஆங்கிலம் தட்டறிச்சல் அறிந்தல் வேணும். ஓகேங்களா, உங்களுக்கான நாலேஜ் இருந்தால் போதும், அவங்க சர்டிஃபிகேட் கேட்கல. இரவு காவலர் இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 11,600லேருந்து 36,800 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு உங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே, தமிழில் தெரிஞ்சிருந்தாலே போதும், நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஓகே, இந்த வேலைவாய்ப்புக்கு உங்களுக்கான ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் ஏஜ் லிமிட் என்ன அப்படிங்கிறது இங்கே பார்த்தீங்கனாலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. விண்ணப்பதாரர் 18 வயது பூர்த்தி அடைந்தவராகவும் 45 வயதுக்கு மேற்பட்டதாராகவும் இருத்தல் வேண்டும். ஓகேங்களா, 18 முதல் 45க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். தகுதியான விண்ணப்பங்கள் மட்டும் பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ளப்படும். விண்ணப்ப படிவம் திருக்கோயில் அலுவலகத்திலோ அல்லது நீங்கள் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் நமக்கு லிங்க் கொடுத்துருக்கோம், நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் நேரில் போய் ஒன்றும் வாங்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு நீடும் கிடையாது. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் நேரிலோ இல்லை தபால் மூலிமா அனுப்ப வேண்டிய முகவரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காரு தான், அருள்மிகு தண்டு மாரியம்மன் திருக்கோயில், அவினாசி சாலை, கோவை 18. இந்த அட்ரஸுக்கு நீங்கள் நேரிலையோ இல்லை தபால் மூலிமாவே நீங்கள் சப்மிட் பண்ணலாம் இந்த வேலைவாய்ப்புக்கு. வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் இருக்கும், அது கீழே வந்தீங்கன்னா அப்படியே அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் இருக்கும். ஓகேங்களா, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் என்னங்கிறத கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம ஒரு லைக் கொடுங்க, உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக நான் டைம் ஷேர் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.